ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இயற்கையாகவே நரைமுடியை கருப்பாக மாற்றுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குறிப்பாக வெள்ளை முடிக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வாழ்க்கை முறையினாலேயும் இருக்கலாம், இல்லை உணவு முறையினாலேயும் நமக்கு நரைமுடி வர்றது இருக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை வச்சு நரைமுடியை கருப்பாக்கிறதுக்காக தான் ஒரு ரெமெடி தயாரிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதை இப்போ மருதாணி ஒரு பிடி, அடுத்து கருவேப்பிலை ஒரு பிடி, ரெண்டுத்தையுமே சுத்தம் பண்ணி இதை அரைச்சிக்கலாம். மருதாணியும் கருவேப்பிலையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குங்க. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நரைமுடி கருப்பாக்கிறதுக்காக நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml இதில் ஊற்றிக்குவோம். நீங்கள் நல்ல தேங்காய் எண்ணெயாக வாங்கிக்கிங்க, செக்கில் ஆனதாக இருக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோடய எஃபெக்ட்டு. அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க. இதை எண்ணெய் இப்போ சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச கருஞ்சீரகத்தை ஃபஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அடுத்து வெந்தயம் போட்டுட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இதுக்கு அடுப்பு சிம்லேயே வச்சுங்க. இது அதுலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது அப்பப்போ நல்லா கழுவி விடுங்க. இது அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி வச்ச மருதாணியும் கருவேப்பிலையும் கொட்டிக்கலாம். அதை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், அதில் வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க. எல்லாம் அதில் வச்சிங்கன்னா உடனே தீங்கி போயிடாது. சிம்மில் வச்சு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சந்திக்கிற பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை நரைமுடி பிரச்சனை தான். இது நரைமுடி வர்றது ஒரு இயல்பானதாக இருந்தாலும் அதிக நரைமுடி வரும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு தெரியுது. நரைமுடி பிரச்சனைக்கு கருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மருதாணி இந்த 4மே நம்ம யூஸ் பண்ணும்போது அனைத்து வகை பிரச்சனைகளும் முடி பிரச்சனைகளையும் நீக்குது.
அது இல்லாமல் நரைமுடியை கருமையாக்கி முடியை வளப்படுத்தவும் வேகமாக வளர்வதற்கு இது உதவுகிறது. இந்த பொருட்களில் தயாரித்த எண்ணெயை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது முடியை கருமையாக்கி நல்ல வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திங்கன்னா ஒரே மாதத்தில் உங்கள் நரைமுடியெலாம் காணாமல் போயிடும். அது எல்லாமே கருமையாக மாறும். இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நரைமுடியை கருமையாக்குறது இல்லாமல் இதில் சேர்த்துருக்கிற நம்ம கருஞ்சீரகம், வெந்தயம்லாம் பொடுகு பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை இது எல்லாத்தையும் முழுமையாக நீக்கிடும். அதுவும் இல்லாமல் புதிய முடி வளர்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நம்ம இந்த ரெமெடியை ரெடி பண்ணி தடவிக்கலாம். இதுக்காக நீங்கள் வெளியில் கெமிக்கல் கலந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி முடியில் பிரச்சனையை ஏற்படுத்திக்காதீங்க. நல்லா கொதித்து இறங்கிடுச்சு. இந்த கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெயோட கலரு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். போதும், இதை அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் துணியை போட்டு அந்த கொதிக்க வச்ச எண்ணெயை அதில் ஊற்றி நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். அதை நல்லா சுருட்டி அதை புழிஞ்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கலரை பார்த்தீங்களா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எண்ணெய். இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடியில் ஒரு எண்ணெயை தயாரித்து உங்கள் முடியில் தடவுனீங்கன்னா நரமுடியெலாம் காணாமல் போயிடும். முடி கருமையாக வளரும். இதை இப்போ நம்ம இந்த எண்ணெயை நீங்கள் தயாரித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னும் போது டபுள் பாயில் மெத்தட் அதை ஹீட் பண்ணி இந்த மாதிரி தலையில் தடவிக்கிங்க. தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு தலையை ஒரு மைல்டாக ஒரு ஷாம்பு போட்டு அலசுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 3 முறை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய முடி கருமையாக மாறிடும். முடி நீளமாக அடர்த்தியாக பளபளப்பாக வளரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். முடி உதிர்தல் எல்லா பிரச்சனையும், முடி பிரச்சனை அத்தனையும் நீங்கிடும். முடி நல்லா சில்கியாக பளபளன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும். இந்த மாதிரி வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.